Om Shuklam Baradaram Vishnum Sashivarnam Chaturbhujam Prasanna Dhyayet Sarva Vignopashantaye. Saraswati Namastubhyam Varade Kamarupini Vidyarambam Karishyami Siddhir Bhavatu Me Sada. Guru Brahma, Guru Vishnu, Guru Devo Maheshwara, Guru Sakshat Parabrahma, Tasmai Shri Gurave Namaha. Okay, Amba will sing Kaitala. Kaitala nirai kani appamodaval pori kappiya kari mugan adipeni. Kaitala nirai kani appamodaval pori kappiya kari mugan adipeni. Katridum adiyavar புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கதிதேகும் கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கதிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்பொரு தீரல் புய மதையானை மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்பொரு தீரல் புய மதையானை மத்தள வைரானை உத்தமி புதல்வனை மத்தவில் மலர் கொடு பணிவேனே மத்தள வைரனை உத்தமி புதல்வனை மத்தவில் மலர் கொடு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படுகிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவன் ஊரை ராகம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்புன மதனிடை இபமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கனம் மனமருள் பெருமாளே மத்தள வைரனை உத்தமி புதல்வனை மத்தவில் மலர் கொடு பணிவேனே. முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிளை சத்தி சரவண முத்தி கொரவித்தி குருபரையன போதும் முத்தை தர பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்தி கொரவித்தி குருபரையன போதும் முக்கப்பரமர்கொச்சுருதியன் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்தும வர்க்கத்தருமரும் அடிப்பேன முக்கப்பரமர்கொச்சுருதியன் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்தும வர்க்கத்தரமரும் அடிப்பேன பத்து தலை தத்த கணைதொட ஒற்ற கிரிமத்தை பொறுதொட பட்ட பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்து தலை தத்த கணைதொட ஒற்ற கிரிமத்தை பொறுதொட பட்ட பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்தர் கிரதத்தை கடவிய பச்சை புயல் மச்சத்தக பொருள் பச்சத்தோடு ரச்சி தருவதும் ஒரு நாள் பத்தர் கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தக பொருள் பச்சத்தோடு ரச்சி தருவதும் ஒரு நாளே
தித்தித்தைய ஒத்த பரிபுர நிறுத்த பதம் வைத்து பயிரவி திக்கொட்கணதிக்க கழுகொட கழுதாட திக்கு பரியட்ட பைரவி தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்தப்பவரிக்கு திரிகடக என போத கொத்து பறையொட்ட கலமிசை கொக்கு குகு கொக்கு குகு குகு கொத்திப்பறை பிக்கு பிடியன முது கூகை கொட்புற்ற நட்பற்றவனரை கட்டி பிழையிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்த பொருளவ பெருமாளே பத்தர் கிரதத்தை கடவிய பச்சை புயல் நட்சத்தக பொருள் பட்டச்சுர ரச்சி தருவதும் ஒரு நாளே. Awesome, fantastic, super. Okay, இப்போ we will listen to the story of Kandha Puranam. It's a very long story, and I'm going to condense it as much as possible, but I'm going to cover almost all the elements which occurred in Kandha Puranam. Okay, Kandha Puranam, this is part of the 18 Puranas which were written by Vedavyasa. And here is a breakdown of how many shlokas were present in each of the Puranas: Agni Purana, Bhagavata Purana, Brahma Purana, Brahmanda Purana, Brahma Vaivarta Purana, Garuda Purana, Kurma Purana, Linga Purana, Markandeya Purana, Matsya Purana, Narada Purana, Padma Purana, Shiva Purana, Skanda Purana, Vamana Purana, Varaha Purana, Vayu Purana, Vishnu Purana. இதுல வந்து ஸ்கந்த புராணம் மட்டும் பாத்தீங்கன்னா வந்து 81,000 verses. It is the longest of all the Puranas which were written by Vedavyasa. And Vedavyasa is the one who also wrote Mahabharata. So Vedavyasa is basically the author who gave us all the Puranas, and the books which were written later were all originating from Vedavyasa. So அந்த மாதிரி சான்ஸ்கிருத்ல எழுதின ஸ்கந்த புராணத்தை வந்து தமிழ்ல எழுதினது வந்து கச்சியப்ப சிவாச்சாரியார். He lived in Kanchipuram, and this was written 1100 years ago. And அவர் வந்து எப்படி கந்த புராணம் எழுதினாருங்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன கதை ஒன்று இருக்கு. I'll go over that கதை. So he is a சிவாச்சாரியார். So அவர் இருந்த முருகன் கோயில்ல தான் அவர் வந்து full and full இருந்திருக்காரு. அப்ப முருகன் comes to him in his dream and tells him, என்னுடைய கந்த புராணத்தை நீ தமிழ்ல எழுது அப்படிங்கிறாரு. சொல்லிட்டு வந்து ஃபர்ஸ்ட் லைன் அவரே எடுத்து கொடுக்குறாரு. எப்படி நம்ம திருப்புகழ்ல வந்து முத்தை தரு அப்படின்னு வந்து முத்தில் தொடங்கி முத்து முத்தாக பாடு அப்படின்னு முருகன் அருணகிரிநாதருக்கு வந்து எடுத்து கொடுத்தாரோ, அதே மாதிரி கந்த புராணத்துக்கும் வந்து முதல் லைன் அந்த திகட சக்கரம் செம்முகன் ஐந்துளான் அப்படின்னு வந்து திகட சக்கரம் செம்முகன் ஐந்துளான் அப்படிங்கிற அந்த லைன் வந்து முருகன் இவருக்கு எடுத்து கொடுத்து இங்க இருந்து பாடு அப்படின்னு சொன்னது. So this was the first verse of Kandha Puranam. And after he gets this verse, ஒவ்வொரு நாளும் வந்து இவர் வந்து அந்த அவருக்கு என்னென்ன பாடல்கள்லாம் வருதோ எல்லா பாட்டுமே வந்து full and full எழுதிடுவாரு. முருகன்கிட்ட போய் வச்சிருவாரு. Muruga will bless this. This goes on for so many days, and the full Kandha Puranam is written. Now Kachiyappa Sivacharya has to go and launch Kandha Puranam. Okay, he has to inaugurate. He has to tell people that he wrote Kandha Puranam. So he calls all the scholars of the region and says, Tamil Kandha Puranam எழுதியிருக்கேன், நான் படிக்க போறேன் அப்படின்னு திகட சக்கரம் செம்முகன் ஐந்துளான் அப்படின்னு படிச்ச உடனே வந்து அங்க இருக்கிற ஒரு தமிழ் ஸ்காலர் வந்து திகட சக்கரம்ங்கிற வார்த்தை தப்பு அப்படிங்கிறார். And Kachiyappa Sivacharya says, அது தப்பா இருக்க முடியாது, ஏன்னா முருகன் எனக்கு சொல்லி நான் எழுதின verses. So திகட சக்கரம் தப்பா இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. Yes, Surya. Any question? I see a raised hand. Yes. Yeah. What is Kandha Puranam? Kandha Puranam. Kandha Puranam வந்து story of Muruga உடைய history. So Kandha stands for Muruga. Puranamனா வந்து ஒரு historic story வச்சுக்கோங்க. Okay. Okay. So Kandha Puranam, we are going to அந்த அப்படி ஒரு புக் இருக்கு, அந்த புக்குடைய கதைகள் ஃபுல்லா பார்க்க போறோம். So திகட சக்கரம் தப்பு அப்படிங்கிறாங்க. So திகட சக்கரம் தப்பு இல்லை அப்படின்னு அவர் ப்ரூவ் பண்றதுக்கு வந்து முருகா வந்தா தான் ப்ரூவ் பண்ண முடியும். முருகா comes. அந்த ஹால்ல ஒரு big flash of light comes
and Muruga comes and he vouches for Tigada Sakram being in fact grammatically correct, and he splits Tigada Chakram as Tigal Dasa Karam. Okay, Tigal Dasa Karam. 10 கரங்கள் 5 தலைகள் உடைய சிவனை பத்தி நான் எடுத்து கொடுத்து அவர் எழுதியிருக்காரு அப்படின்னு முருகன் சொல்றார். So that itself gave the popularity for Kandha Puranam right at the inaugural day. So கடவுள் எழுத சொல்லி அந்த புக் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு கடவுளே வந்து இந்த புக் நான் சொல்லி அவர் எழுதியிருக்காரு அப்படிங்கிற அங்கீகாரத்தையும் கொடுத்து கந்த புராணத்துக்கு ஒரு பெரிய சிறப்பை அன்னைக்கே தேடி கொடுத்திருக்காரு முருகன். ஓகே, திகழ் தசக்கரம், அதை வந்து திகட சக்கரம்னு எழுதலாம் அப்படின்னு முருகன் சொல்லியிருக்காரு. ஸோ திஸ் இஸ் கவர்ட் இன் த ஃபர்ஸ்ட் 2 chapters. அப்புறம் chapters 3 to 6 இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா வந்து கந்த புராணம் வந்து இதை வந்து ஒரு இன்ஃபேக்ட் மாங்கல்ய புராணம் சொல்லுவாங்க. மாங்கல்ய புராணம் சொல்றது வந்து மங்கள புராணம், மாங்கல்ய புராணம், ஏன்னா it covers the marriages, 3 marriages, சிவா பார்வதி கல்யாணம், அப்புறம் முருகன் தெய்வானை கல்யாணம், முருகன் வள்ளி கல்யாணம். It starts with சிவா பார்வதி கல்யாணம், அப்புறம் சூரபத்மனுடைய வதனுக்கு அப்புறம் வந்து முருகன் தெய்வானை கல்யாணம், அப்புறம் கடைசி சாப்டர்ல வந்து முருகன் அண்ட் வள்ளி கல்யாணம். ஸோ 3 கல்யாணங்கள், 3 தெய்வ கல்யாணங்கள் கொண்ட புராணம். அதனால வந்து இட்ஸ் செட் டு பி வெரி சீக்ரெட் டு ரீட் இன் எவ்ரி ஒன்ஸ் ஹவுசஸ். இன்னொன்று, குட் வில் ஆல்வேஸ் வின் ஓவர் ஈவில் அப்படிங்கிற அந்த மெசேஜை வந்து ஒவ்வொரு சாப்டர்லையும் இட் வில் கீப் ஆன் இன்ஃபியூசிங். So anala, these are all reasons why it's considered to be very extremely sacred and Mangala Puranam, Mangalya Puranam ங்கிற பேர் வந்திருக்குது reason. Chapter 3 ல வந்து this is the place in India and this is referred to in Kandha Puranam. So நைமிஷாரண்யம் அப்படிங்கிற அந்த ஊர்ல தான் வந்து தபோவனம், so இது வந்து தபோ பூமி. That place in India is said to be the most sacred place for doing tapa. இது எப்படி, இந்த கதை எப்படின்னா வந்து, and one more thing I want to establish upfront, கந்த புராணம் முருகனுடைய கதையா இருந்தாலும் வந்து it's a collection of many stories around Muruga's birth and all the events which Muruga undertook. Okay, so we will see aspects of Ayyappan, aspects of Vinayagar, aspects of Brahma, aspects of events which happened many centuries before Muruga was born. Okay, so it's a vast story, just like Mahabharata is a collection of many different stories which were told as part of the stories of Pandavas and Kauravas. அதே மாதிரி கந்த புராணமும் வந்து collection of multiple stories. So அதுல வந்து sages they go to Brahma and they go and ask Brahma, நாங்க வந்து சிவனை நினைச்சு இப்ப நாங்க வந்து கும்பிடணும், we want to do penance. Where should we do the penance so we get the maximum benefit, the most impact from our penance? உடனே வந்து Brahma he makes a wheel, he makes a wheel which he does using like darbaங்கிற ஒரு grass. So darbaங்கிற அந்த கிராஸை வச்சு ஒரு வீல் பண்ணி அவர் உருட்டி விடுறாராம். அந்த உருட்டி விடுற அந்த வீல் வந்து it comes down on the earth, Himalayas கிட்டக்க வந்து it comes and falls at Naimisharanyam. ஸோ நைமிஷாரண்யத்துல வந்து தபம் ஒரு பூஜை அப்படின்னு பண்ணால் அதோடைய பலன் வந்து மேக்சிமம் அப்படிங்கிறது வந்து கந்த புராணத்துல வர்ற ஒரு கருத்து. This is covered in 3rd chapter. Next chapter talks about Parvati's birth. So Parvati is born. ஒரு கிங் ஹிமவான், அவருக்கு இன்னொரு பேர் பர்வதராஜன். அவர் தான் இந்த ஹிமாலயா ரீஜனுடைய லீடர். ஸோ பர்வதராஜன், பர்வதம்னா வந்து மவுண்டன், பர்வதராஜன் ஆர் ஹிமவான். அவருக்கு வந்து ஒரு பெண் குழந்தை வேணும், பார்வதியே பெண் குழந்தையா பிறக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளா அவர் வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பார்வதி is born on a lotus and Himavan happens to find her on a lotus. He immediately raises her. He realizes that this is none other than Parvati, who has blessed him by being a baby and being his daughter. So he raises Parvati as his own daughter. And Parvati, when she comes of age,
she begins to have extreme devotion towards Shiva, and she starts doing puja to lingam. Okay, சிவனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து பார்வதிக்கு ரொம்ப சின்ன வயசுலேயே வந்துடுது. ஸோ தினம் சிவ பூஜை பண்றாங்க. இவங்க பார்வதி சிவ பூஜை பண்ற அந்த சமயத்துல வந்து சிவா இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் தட்சிணாமூர்த்தி. ஸோ அவர் ஒரு தியான மூர்த்தியா இருக்காரு. பார்வதி is as daughter of Himavan. Shiva is in Kailayam, where he is in the form of Dakshinamurti. So this is the setting. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா வந்து எர்த்ல சூரபத்மன் உடைய ஆட்சி, அவனுடைய ஆட்சியில வந்து தேவர்கள் எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. தேவர்கள்லாம் கஷ்டப்படுறாங்க. சூரபத்மனுக்கு வந்து கிடைச்சிருக்கிற ஒரு வரம் என்ன அப்படின்னா வந்து சிவன் சக்தி உடைய பிள்ளை தான் வந்து சூரபத்மனை வந்து கொல்ல முடியும் அப்படிங்கிற வரனை வந்து சிவன்ட்ட வாங்கியிருக்கான். Shiva blessed him with everything, whatever he wanted. He wanted the biggest army, the biggest kingdom, most power than anyone else. எல்லாம் கேட்டுட்டு வந்து என்னுடைய இறப்புங்கிறது வந்து உங்க சக்தி மூலமா உருவாகிற பிள்ளையால மட்டும்தான் முடியும் அப்படிங்கறது வாங்கிடலாம். பட் சிவன் சக்தி மூலமா புள்ள வந்து நம்ம அங்க பிறக்கணும் அப்படின்னா வந்து Shiva has to marry Shiva and Parvati have to get married, but Parvati is praying for Shiva to come and marry her. ஆனா Shiva's in தியானம். ஸோ தேவர்கள் எல்லாம் வந்து நம்ம வந்து கண்டிப்பா வந்து சிவன் பார்வதி கல்யாணத்தை வந்து சீக்கிரம் பண்ணி வைக்கணும், நம்மளால வந்து சூரபத்மனுடைய கொடுமையை தாங்க முடியலையே அப்படின்னு ஏங்குறாங்க. They go and discuss with Brahma, they go and discuss with Vishnu, and finally what they decide is they will ask Kaman. So they will ask the god of love to wake up Shiva from his dhyanam. Kaman says, no, if I do that, Shiva will get very angry and I'll be turned into ashes. Appo all the devas and Brahma and Vishnu say, illa Kaman, நீ இதை பண்ணித்தான் ஆகணும், நீ இதை வந்து பண்ணாதான் வந்து நம்மளால வந்து சூரபத்மன் தப்பிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்க பேச்சை கேட்டு சிவன் மேல காமன் வந்து அம்பு விட்டுறான். அம்பு விட்ட உடனே சிவனுடைய தியானம் கலைஞ்சிருது. சிவாவுக்கு கோவம் வந்துருது. கோவம் வந்த உடனே அவர் நெற்றிக்கண்ணில் வந்து அவர் வந்து காமனை வந்து அழிச்சிடுறாரு. பட் உடனே வந்து காமன் உடைய வைஃப் போய் சிவன்கிட்ட வந்து இவர் வந்து எல்லாரும் சொல்றதுனால தான் பண்ணாங்கன்னு சொன்ன உடனே சிவன் சேஸ், நல்ல காலம் வர்றப்போ I will bring Kaman back to life. Okay, that's what Shiva promises to the wife of Kaman. Now next Shiva comes down to the place where Parvati is doing the whole tavam, and he plays a small Thiruppugazh there. So அவர் என்ன பண்றாரு, he comes there as an old man and he tells he asks Parvati, what are you up to? And Parvati says, I'm doing a penance on Shiva, I want to marry Shiva. அப்படின்ன உடனே வந்து Shiva, who's in the form of the old man, tells, why do you want to marry Shiva? Shiva is not the best dressed. He lives in a graveyard. அவர் சுத்தி வந்து அவர் கழுத்துல பாம்பு இருக்கு. He doesn't wear proper clothing. He wears ashes all over his body. அப்படின்னு வந்து சிவனை பத்தி தப்பா பேசுறப்ப வந்து பார்வதிக்கு கோவம் வந்துருது. Parvati gives an explanation for every single thing that the old man was saying wrong about Shiva, as to why that's the wrong interpretation of what Shiva is. Upon hearing all the answers of Parvati, Shiva is so happy that he shows his real form. He blesses Parvati, and then Shiva Parvati marriage happens. When Shiva Parvati marriage happens, somewhere along the Himalayas, all the devas, 33 கோடி தேவர்களும் வந்து அங்க வந்துடுறாங்க. அவங்க எல்லாரும் அங்க போய் அசம்பிள் ஆன உடனே வந்து the northern part of India is going down, and அவங்க weight தாங்காம the northern part of India is going down and south is rising. உடனே வந்து earthquakesலாம் வருது. So Shiva immediately asks Agastya Munivar to go down to south so he can balance the weight and prevent the tilt from happening. So அதனால தான் வந்து அகஸ்தியர் தென்னிந்தியாவுக்கு வந்ததுக்கு வந்து ஒரு ஈவெண்ட் வந்து சிவன் பார்வதி கல்யாணத்துல நடந்த அந்த நார்தர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா கோயிங் டவுன் அண்ட் சவுத் ரைசிங், அது வந்து சிவன் வந்து அப்படி கூடாது, நார்த் ஹை அண்ட் சவுத் லோவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அகஸ்தியா வந்து அனுப்புறாரு. அகஸ்தியர் சேஸ், am I the only person who is going to miss seeing your wedding?
Appo Shiva says, no, I will give you darshanam even from South India. You will be able to see my wedding. அப்படிங்கன்னு he blesses Agasthyar. So Agasthyar comes down south, and India is and the whole peninsular region is back in its original form. இது வந்து up until chapter 13. Okay. Next, after marriage, the event that everyone is waiting for happens. Muruga is born. Muruga is born through the 6 sparks which arise out of Shiva. Okay, and this part we have covered before. Those 6 sparks become 6 children. Saravana Poigai அப்படிங்கிற இடத்துல வந்து தாமரையில அந்த பிள்ளைங்க எல்லாருமே வந்து 6 babies are formed, and Parvati hugs all of them and combines them into a single child, and that's Muruga. So Muruga is born. Apparam Parvati also gives birth to 9 of Muruga's brothers. So அவங்க தான் வீரபாகு தேவர் அப்படின்னு வந்து அவர் தான் eldest of those 9. So those 9 தேவர்கள் are the brothers of Muruga. அந்த 9 அவங்க பேர் வந்து தமிழ்ல அவங்க பேர் நவ வீரர்கள். In some temples you will see a sannadi for நவ வீரர்கள். நவ வீரர்கள் வந்து முருகாவுடைய brothers. Parvati gave birth to all of them. And தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் அப்படின்னு தமிழ்ல ஒரு phrase இருக்கு. The meaning is someone who has a younger brother will never have to fear war, because the younger brother is always going to fight valiantly for the eldest. அந்த மாதிரி வந்து முருகன் வந்து போருக்கு போறப்ப இந்த நவ வீரர்கள் வந்து அப்படி முருகன் சப்போர்ட் பண்றாங்க. Okay, so the birth of Muruga and birth of Navaviras are covered in 14-15 chapters. Okay, அப்புறம் this is the form of Saravana Skanda. So Saravana Skanda Muruga அப்படிங்கிற அந்த form of Muruga, this is a very rare form of Muruga where Muruga is sitting in between Shiva and Parvati. So correct, the name is called Saravana Skanda. Okay, அதனால so அது it's covered in chapter 16. Next chapterல வந்து முருகா Indran comes and tells Muruga about the problems that all the devas are having under the rule of Surapadman. And he says, Muruga, you take my kingdom, but please save all the devas. So Muruga says, no, Indra, you keep your kingdom. I will return your kingdom to you. But let me become the chief of the army of devas. So Devasena. So Devasena அப்படிங்கிற அந்த ஒரு பட்டம் முருகருக்கு கிடைச்சது வந்து explained in the next chapter 17. நம்ம எல்லாருக்குமே வந்து முருகனுடைய வாகனம் வந்து மயில் அப்படின்னு தெரியும். முருகனுக்கு இன்னொரு வாகனமும் இருக்கு, ஆடு, goat is also a முருகன் வாகனம். இதுக்கு வந்து என்ன event incident அப்படின்னா வந்து நாரதர் வந்து he's doing a யாகம். அந்த யாகத்துல இருந்து வந்து ஒரு பெரிய ஆட்டுக்கடா, ஒரு பெரிய கோட் ஒன்னு தோன்றி அது எல்லாரையும் அழிக்குது, உலகத்தை அழிக்குது. இட்ஸ் growing in size. No one is able to control it. அப்போ வந்து வீரபாகு தேவரை வந்து இவர் அனுப்புறார். யார்? முருகா sends வீரபாகு தேவா who's his brother, and வீரபாகு தேவர் searches for this goat in all the worlds. Finally he finds the goat at Brahmaloka. அங்கிருந்து அந்த ஆட்டுக்கடாவை பிடிச்சிக்கிட்டு முருகன்ட்ட வந்து விடுறாங்க. முருகன் வந்து இனிமே இந்த ஆட்டுக்கடா என்னுடைய வாகனமா எனக்கு அடங்கி இருக்கும், நீங்க வந்து உங்களுடைய யாகத்தை பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ முருகனுடைய முதல் வாகனம் வந்து ஆடு. ஓகே, அது வந்து chapter 18. Next chaptersலாம் we have covered earlier. Next chapterல வந்து once at Kailayam, Brahma is crossing Muruga and he is going towards Shiva, and Brahma thinks Muruga is only a small baby, so I don't have to give my prayers to him அப்படின்னா அவரை தாண்டி அப்படியே போறாரு. முருகாவுக்கு வந்து அது பிடிக்கல. முருகா கூப்பிட்டுட்டு நீங்க யாரு அப்படின்னா, நான் தான் பிரம்மா, நான் தான் வந்து ஐ எம் த கிரியேட்டர் ஆஃப் த வேர்ல்ட், ஐ எம் தி ஆத்தர் ஆஃப் ஆல் த வேதாஸ் அப்படி இப்படின்னு வந்து பிரம்மா கிவ்ஸ் அ வெரி பிராகிங் ஓவர்வியூ அபவுட் ஹிம்செல்ஃப். அண்ட் முருகா ஆஸ்க்ஸ் அ வெரி சிம்பிள் கொஸ்டின். ஓகே, ஃபர்ஸ்ட் வேர்ட் ஆஃப் வேதா என்ன அப்படின்னா ஓம் அப்படிங்கிறாரு. ஓம்னா என்ன மீனிங் அப்படின்னா வந்து பிரம்மாவுக்கு தெரியல. ஸோ பிரம்ம தலையில குட்டிட்டு வந்து he puts Brahma into prison, saying if you don't know the meaning of Om, you are unfit to be the creator. I will become creator, you be in the jail.
அப்படின்னு முருகா assumes the role of creator. Now Shiva wants to bring the old balance back. So he says, Muruga, forgive him for his ignorance on the meaning of Om. I want to learn the meaning of Om myself. Please tell me. Angeda on the Shiva Upadesam. This we've covered. Muruga tells the meaning of Om to Shiva. In the chapter Kapra, the immediate next chapter covers about the birth of two daughters of Vishnu, Sundaravalli and Amritavalli. Idume we have covered. This is in chapter 20. Okay. இதெல்லாம் ஆயிருச்சு. இப்போ தேவர்கள் எல்லாம் சிவன்ட்ட போய் திருப்பியும் அவங்க பேசுறாங்க. நாங்க இத்தனை நாளா முருகன் பிறந்த உடனே எங்களுக்கு விடுவு கிடைச்சிரும் அப்படின்னு இருந்தோமே, முருகன் பிறந்துட்டாரு, இன்னும் சூரபத்மனுடைய ஆட்சி ரொம்ப கொடூரமா இருக்கு, தாங்க முடியலையேன்னு அவங்கள்ட்ட போய் முறையிட சிவபெருமான் நான் என் பையனை அனுப்புறேன். He will take care of Surapadman. He will get rid of Surapadman and your problems will vanish. I'll talk to Muruga. Abdina Shiva immediately calls Muruga and says, go down and get rid of the problems that Surapadman has created. Odane Muruga, he bows down, he prays to his father. Amma ode kaalla poi vilundru kelambuvom appadina amma ode kaalla poi vila poranga. Appo he is present at the veil. Okay, that's when Muruga gets the veil. So now Muruga has the veil. Shakti kudutha veil. That's Shakti veil. Okay. All this is covered in chapter 21. Okay. Now Muruga and a large army is going down towards South India. And அங்கேதான் அந்த கிரௌஞ்சகிரின்னு ஒரு மாய மலை ஒன்று இருக்கு. தாரகாசுரன் and கிரௌஞ்சா, they both are two asuras hand in hand. Taragasura is the brother of Surapadman. So தாரகாசுராவும் கிரௌஞ்சாவும் முருகாவுடைய ஆர்மியை அவங்க மாயையில வீழ்த்துறாங்க. No one is able to figure out where this Mayavi Asuran is. They are all directed to enter into the mountain which has a big cave. But once they go into the big cave, everyone faints and the door and the openings of the cave keep changing. So they are all lost inside the mountain. இப்ப முருகன் அவருடைய வேலை எடுத்து அந்த கிரௌஞ்சகிரிய மலை அந்த பெரிய மலையை பிரிக்கிறார், ரெண்டா பிரிக்கிறார். ஸோ அந்த கிரௌஞ்சகிரி பிளவுபட்டது. இது நமக்கு அந்த பாட்டுல நிறைய வரும். கிரௌஞ்சகிரி மலையை இரண்டாக பிளவுபட்டது அப்படிங்கிறத பத்தி திருப்புகள்ல you will get lot of references. That event is described in these two chapters. So தாரகாசுரனை வதம் பண்ணிடுறாரு. And all the soldiers who were fainted revive back. Okay. Next, Muruga, after Taragasura Vadam and Kraunjagiri Malaya அழிச்சதுக்கு அப்புறம் Muruga comes to Tiruchendur. இப்பதான் செந்தில் செந்தில்ங்கிற அந்த இடத்துக்கு முருகன் வர்றாரு. முருகன் வந்த உடனே பிரம்மாட்ட சூரபத்மன்னா யாரு, அது என்ன, அவனுக்கு என்ன ஹிஸ்டரி இருக்கு, ஐ வாண்ட் டு நோ த ஹிஸ்டரி அப்படின்ன உடனே சூரபத்மனுடைய கதை ஆரம்பிக்குது. ஸோ 25 சாப்டருக்கு அப்புறம் தான் சூரபத்மன் யாரு அப்படிங்கிற அந்த ஸ்டோரி ஆரம்பிக்குது. ஸோ சூரபத்மன் காசிப முனிவருக்கும் மாயை தான் அவங்க அம்மா. காசிப முனிவருக்கும் மாயைக்கும் பிறந்த பிள்ளை தான் சூரபத்மன். ஓகே, ஹீ சூரபத்மன். அவனுக்கு சிங்கமுகன், அப்புறம் தாரகாசுரன், அப்புறம் அஜமுகி அப்படின்னு he has two brothers and one sister. And கசிப முனிவர் என்ன அட்வைஸ் கொடுக்குறாரு அப்படின்னா, சிவனை கும்பிடுங்க, சிவன்ட்ட வரன் கேளுங்க, சிவன் கேட்டதை எல்லாம் கொடுக்கிறவர், ஆனா தீவிரமான வரமா இருக்கணும், கேட்டதை எல்லாம் கொடுப்பார் அப்படின்னு அட்வைஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் மாயை, their mother also says, go and immediately start a penance on Shiva. We need all the blessings and all the powers from Shiva to be able to rule all the 14 worlds அப்படிங்கிறாங்க. So the brothers undertake a very severe penance. When they talk about the penance, they also introduce a chapter there, Markandeya Puranam. So Markandeya Puranam அந்த கதையும் next chapterல உடனே வருது. It's an occurrence which predates Kandha Puranam. So Markandeya புராணத்துல ஒரு சின்ன புள்ள, அவனுக்கு ஆயுள் கம்மி, he will have to die at a very young age அப்படிங்கிற அந்த ஒரு கட்டாயம் இருந்த சமயத்திலையும் யமன் அவன் உயிரை கொண்டு போற சமயத்துல அவன் சிவனை கட்டி பிடிச்சுக்கிறான். சிவனை விட்டுட்டு நான் சாக மாட்டேன், நான் சிவனோட தான் இருப்பேன் அப்படின்னு சிவனை கட்டி பிடிச்சுக்கிறான். யமனுடைய பாசக்கயிறு அவன் மேல விழுந்து
சிவன் மேலேயும் விழுந்துருது. சிவன் immediately comes out and he shows his wrath against Yama and he says Markandeya will always be alive. So he will never have death. So Markandeya Puranam வர்றதுங்கிறது வந்து மார்க்கண்டேயன் சிரஞ்சீவியா இருப்பான் அப்படின்னு சிவன் சொல்ற அந்த கதை வந்து சாப்டர் 26. அப்புறம் 27ல 35 வரைக்கும் வந்து சூரபத்மனுடைய தவம், சூரபத்மனுக்கு வந்து சிவன் கொடுத்த வரன்கள், எல்லா வரனும் அவர் கேட்ட எல்லாமே கொடுத்திருக்காரு. ஸோ வித் great power comes great responsibility அப்படிங்கிறது we've seen in movies, and that was very evident, very true for Surapadman. For all the blessings he got from Shivan, he could have been a fantastic ruler who ruled all of the world in a great manner where every subject was happy, but he did the reverse. அவனுடைய ஒரு ரிச் சிட்டி கிங்டம் அதை வந்து he establishes that, and then he goes after every single deva, deva, not even sparing Vishnu and Brahma. So Vishnu, Brahma, அப்புறம் இந்திரன், வாயு, all the planets எல்லாரையும் வந்து அடிமைப்படுத்துறான். So next chapters, ஒரு 11 chapters வந்து how he troubled Surya, how he troubled Chandra, what are all the restrictions he posed on Brahma, what are all the restrictions he told on Guru, Sani, Vishnu. அவங்க எல்லாரும் வந்து சூரபத்மனுக்கு அடிமை ஆயிட்டாங்க அப்படிங்கிற அதை வந்து விவரிக்குது நெக்ஸ்ட் ஒரு 10 chapters. ஓகே, இப்போ the story again will switch gear, go back multiple years and talk about Agastya. So Agastya, he's now in South India after the marriage, at the marriage of Shiva and Parvati, he was asked to move to South India. So he's at South India. அப்போ வந்து அந்த வாதாபி வதம் அப்படிங்கிற ஒரு சின்ன கதை வரும். அது வந்து two brothers, they try to trick Agastya, and so அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து two brothers, they want to eat humans, they want to trouble sages. So one will take the form of a goat, okay, mamisam with meat. So he will become the meat that the sages and the people will eat. அப்புறம் வந்து அந்த இன்னொரு பிரதர் வந்து வாதாபி வெளியில வா அப்படின்னு சொல்லுவான். வாதாபி வெளியில வான்னு சொன்ன உடனே வந்து the brother who's in the form of a meat, now inside the tummies of people, he will split people and he'll come out. Many people will die and then they will rejoice and they'll have fun and they'll eat people. So அந்த மாதிரி வந்து கொடூரமான அசுரர்கள். They try this same trick with Agastya. So Agastya வந்து அந்த மாமிசம் சாப்பிட்டார். he eats the meat. அந்த பிரதர் வந்து வாதாபி வெளியில வா அப்படிங்கிறான். Agastya knows what's happening. He says வாதாபி ஜீரணமாயிரு. So வாதாபி digest away, and வாதாபி is not coming out. The brother is getting very anxious. He realizes what happened to his brother. He is about to fight Agastya, but Agastya is so powerful that he defeats the elder brother and both of them are vanquished. Both of them get moksham. அதுவும் இருக்கு. பட் அந்த வாதாபி கதை, அகஸ்திய கதை இங்க வருது. அப்புறம் நம்மலாம் படிச்சிருக்கோம் சின்ன வயசுல. Most adults would have known that Kaveri, the river Kaveri that flows through Karnataka and Tamil Nadu, originated from Agastya's Kamandalam. அகஸ்தியர் தியானம் பண்றப்ப வந்து விநாயகர் ஒரு காக்கை ரூபத்துல வந்து அந்த அகஸ்தியர் கமண்டலத்தை தட்டி விட அதுல இருந்து வர தண்ணி தான் வந்து காவேரி ஆறு அப்படிங்கிறது. ஸோ அந்த கதையும் it comes in Kandha Puranam inside these chapters. Okay, next, interestingly, ஐயப்பனுடைய பிறப்பு, ஹரிஹரனுடைய birth is covered as the next chapter, and ஹரிஹரனுடைய birth covered as the next chapterங்கிறதுக்கு வந்து ஒரு prequel என்ன அப்படின்னா, when Surapadman is attacking all the devas, Indra and Indrani, they escape from Indraloka. Everyone else is captured and they hide at some place on earth. அப்போ வந்து Surapadman gets to know that Indra and Indrani are both hiding somewhere on earth. And Indra tells Indrani, I should not stay with you right now. If I stay with you right now, I'm putting you also in trouble. I don't want you imprisoned. So நான் வந்து இங்க இருந்து கிளம்பிடுறேன், உனக்கு காவலா வந்து ஐயனாரை வைக்கிறேன் அப்படிங்கிற. ஸோ நம்மளாம் இப்போ வந்து ஐயப்பன் விரதம் அப்படின்னு நம்ம போறப்ப வந்து வீட்டுக்கு காவலா வந்து ஐயனார் நீங்க வந்து இருங்க, நாங்க வந்து கோயில் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு தேங்காய் உடைப்போம்.
ஸோ அந்த ஐயனார் காவல் அப்படிங்கிற அந்த ரெஃபரன்ஸ் வந்து in these chapters it comes. So when Indran wants to leave Indrani at a safe place and move away, he requests Ayyanar, who is Ayyappan, to be the protector of Indrani. And Ayyappan stays there. Though the army of Surapadman comes there to take Indrani and imprison her, Ayyappan vanquishes everyone and protects Indrani. So the Ayyanar அப்படிங்கிற ஐயப்பன் ஐயனார் அப்படிங்கிற அந்த ரெஃபரன்ஸ் வந்து கந்த புராணத்துல இந்த சாப்டர்ஸ்ல வருது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து முருகாவுடைய பிரதர் வீரபாகு தேவர், he goes as a messenger to Surapadman. Just like in Ramayana, Rama sends a messenger, he sends Hanuman to Sri Lanka. Angadan also goes to the palace of Ravana and tells Ravana, warns him, saying, if you go to war, you will lose a lot of things. You will lose your family. You will be killed. So much destruction will happen. Let's end it. அப்படின்னு அந்த தூது அனுப்புறது, அனுமான் தூது, அங்கதன் தூது. அதே மாதிரி வந்து மகாபாரதத்திலையும் வந்து கிருஷ்ணர் தூது போவார். Krishna will become the messenger and go to Duryodhana and tell him war வேண்டாம் அப்படின்னு. But Duryodhana won't listen. அதே மாதிரி இங்கேயும் வீரபாகு தேவர் வந்து முருகனுக்கு எதிராக நீ ஒண்ணுமே இல்லை, முருகன் உன்னை கொன்றுவாரு, உனக்கு நிறைய அழிவு வரும், you will lose lot of your brothers and sons and siblings, so war வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. But of course Surapadman says, I will not listen to you, I am ready for the war, and he insults Veerabagu Devar. Veerabagu, just like Hanuman, when he left from Lanka, he set Lanka on fire, he showed the power of a messenger of Rama. Adhe madri vandu Veerabagu Devar shows the power of the messenger of Muruga by causing immense destruction to Mahendrapuram. Mahendrapuram na Veera Mahendrapuram da vandu Surapadmanuடைய ஊரு. Mahendrapuram fulla அழிச்சிட்டு போறாரு அங்க. That's the image that you seeing here. Next ஒரு 23 chapters வந்து detailed description about the war. How Bhanugopan and Singamugan and every brother of Surapadman, they all come into the war, and how they use all their powers against Muruga, but they are not able to defeat Muruga. Everyone is vanquished by Muruga, and finally Surapadman comes to the war. Surapadman tries to use all his powers on Muruga, but everything is falling flat. பிரம்மாஸ்திரத்தை விட்டுறான். பிரம்மாஸ்திரத்தை விட்டா பிரம்மாஸ்திரம் போய் முருகன் முன்னாடி முன்னு அப்படி கும்பிட்டுட்டு அப்படியே விட்டுருது. he throws விஷ்ணு சாஸ்திரம், விஷ்ணு அஸ்திரத்தை போடுறான், அதுவும் வந்து முருகனுடைய காலடியில போய் கும்பிட்டுட்டு அப்படியே விட்டுருது. So he's used all his powers and he's not able to attack a small boy Muruga. அப்புறம் முருகா வந்து அவனுடைய வேலை வந்து அவன் மேல பாய்ச்சுறாரு. அந்த வேல் வந்து அவனை வந்து ரெண்டா பிரிச்சிருது. ஒன்னு சேவலாகவும் இன்னொன்னு சேவல், இன்னொன்னு மயில். ரெண்டா Surapadman becomes two halves, as a rooster and as a peacock. The rooster and peacock now fly towards Muruga to attack him. அப்ப முருகன் வந்து அவர் கண் பார்வையில he sees them, they both have an eye lock. They both அந்த அவர் பார்வை பட்ட உடனே வந்து அந்த மயிலும் சேவல் கொடியும் சேவலும் வந்து மனம் மாறி முருகன் as they approach முருகா சரணம் அப்படின்னு சொல்லி முருகனோட சேர்ந்துடுறாங்க. So that's the Surapadman part, Surapadma vadam. அப்புறம் மயில் and சேவல் கொடி becoming part of Muruga. That's covered until chapter 67. It's a long detailed explanation about the war. Next event described is the marriage of Muruga and Devani. Now Indra wants to thank Muruga and he says, you're the strongest of warriors I've ever seen. It will be a great honor if you will marry my daughter. அப்படின்னு சொல்லிட்டு வந்து Indra asks Muruga to take the hand of Devani, and அந்த கல்யாணம் நடக்குது. Devani is none other than the daughter who was born to Vishnu. So விஷ்ணுவுடைய பொண்ணா பிறந்து அடுத்த ஜென்மத்துல வந்து இந்திரனுடைய மகளா பிறந்து, ஸோ இஃபெக்டிவா வந்து விஷ்ணுவுடைய பொண்ணை தான் வந்து முருகன் கல்யாணம் பண்ணிட்டாரு. அதனால்தான் திருமால் வந்து மாமனார். ஸோ மாலோன் மருகன், அந்த லிங்க் வந்து இந்த இவெண்ட்ல வருது. நெக்ஸ்ட் தேவேந்திரன் கெட்ஸ் பேக் his kingdom. He is made the king of Devaloka. Next
is a series of very important chapters that lay the foundations of Kandha Puranam and is story of Dakshan. Okay, Dakshan. So this event predates everything we've heard so far. The book is not written in the order. Book is written from the marriage of Parvati, the daughter of Himavan, daughter of Parvatarajan. So Parvati. But before Parvati became daughter of Himavan, Parvati was the daughter of Dakshan. But because of all the incidents that happened in that birth, Parvati does not want the name Dakshayani anymore. So she is born again on earth, this time with the name of Parvati. So Dakshan, in the kada long kada, but I'll keep it very short. Dakshan is the son of Brahma. And he goes and asks Brahma, I want to do tavam for a long time and get all the blessings. I want to be a great person. Who should I pray to? Brahma says Shiva. The obvious answer is Shiva. So he goes into a penance for many thousand years. Shiva is impressed with the sincerity in the penance. He comes and asks him what he wants. Shivane vandu unaku enna venumnu ketta odana vandu his thought processes until then, which was very pure, becomes impure. He wants power. He wants respect from everyone. He wants Shivanuku equalana mariyadai enakku varanum. Everyone should treat me as your equal. Yaar Shivanta kekran varam kekrappa vandu நீங்களும் நானும் ஈக்குவல் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு பவர் வேணும். Shiva says, okay, have it. He also says, I want your wife Uma to be born as my daughter Dakshayani, and when she is coming of age, I want you to come and marry her. நீங்க எனக்கு மாப்பிள்ளையா வரணும் அப்படிங்கிற சிவன் வந்து அதுக்கும் ஓகேன்றார். So Dakshayani is born to him and his wife. And she is growing up. She's as expected an ardent devotee of Shiva, and when she comes of age, Shiva comes and he wants to marry Parvati. So everything is happening as per the plan. இப்போ வந்து கன்னிகா தானம்ங்கிறது வந்து தன் பொன் உடைய கையை பிடிச்சு வந்து மாப்பிள்ளை கையில கொடுக்கிறது. அப்போ வந்து சிவன் கை கீழே இருக்க தக்ஷன் கை மேல இருந்துச்சான். ஸோ நான் கொடுக்குற தானத்துல தான் உனக்கு வந்து என் பொண்ணு கிடைக்குது அப்படிங்கிற அந்த ஒரு ஈகோ வந்துடுது. அந்த ஈகோ வந்த உடனே வந்து Shiva will not stay in the place where people are egoistic. So அந்த மேரேஜ் ஹால்ல இருந்து Shiva vanishes. Now everyone in the marriage hall is perplexed. What happened அப்படின்னு. That becomes a great insult for Dakshan. From that point on, Dakshan becomes the enemy of Shiva. So next வந்து Shiva என்ன பண்றாரு? Shiva, as promised, he comes and he takes Parvati away from him, but not through the formal wedding. They get married and they leave. Dakshanuடைய permission இல்லாம. So Dakshaனுக்கு வந்து அவர் கொடுத்த promise Shiva fulfills. He is the மாப்பிள்ளை, but மாப்பிள்ளை and மாமனார் are not in terms மாதிரி வச்சுக்கோ. And இதுல வந்து the meaning of it was misinterpreted by Dakshan. He truly felt that he is the father-in-law of the supreme god and goddess. Rather, a devotee was given the blessing to have such an opportunity. அப்படிங்கிற அந்த humbleness இல்லாம அந்த ஈகோ வந்த உடனே வந்து Shiva vanishes out of his picture. Now Daksha wants to take revenge. So he conducts a yagam, Daksha Yagnam. அந்த யாகத்துக்கு வந்து எல்லாரையும் கூப்பிடுறான். He calls Vishnu, he calls Brahma, he calls all the devas. Everyone comes, everyone is invited except Shiva. சிவனை மட்டும் கூப்பிடல. சிவனை கூப்பிடாத யாகத்துக்கு நாங்க வரல அப்படின்னு விஷ்ணு சொல்லல, பிரம்மா சொல்லல, தேவா சொல்லல, இந்திரா சொல்லல, யாருமே சொல்லல. Everyone joins to that yagam, which was conducted to insult Shiva, and that's the grave mistake that all the devas did. அந்த மிஸ்டேக் அவங்க பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்து சூரபத்மன் ராஜாவாகிறப்ப அவன்கிட்ட போய் எல்லாரும் அடி வாங்கினது. ஓகே, ஸோ தட்ஸ் த லிங்க். அந்த தக்ஷ யக்னத்துல முக்கியமானதே சிவன் தான். சிவனை கூப்பிடாமல் எங்களை கூப்பிட்டுருக்கியே நாங்க வர முடியாது அப்படின்னு சொல்லாமல் எல்லாரும் போய் கலந்துக்கிறாங்க. எல்லாரும் போய் கலந்துக்கிறது தப்பு அப்படின்னு உணர்த்துறதுக்காகத்தான் வந்து சூரபத்மன் பிறந்ததுக்கு அப்புறம் வந்து சூரபத்மன் உடைய ஆளுமையில
அவங்க எல்லாருமே மாட்டிக்கிறாங்க. everyone is suffering under Surapadman. The suffering that including Vishnu and Brahma and Indra and Vayu and Varuna, Surya and Chandran, Guru, Sani, Sukran, all of them underwent those challenges because they didn't follow protocol. Okay, now Parvati, Dakshayani is the daughter of Dakshan, the wife of Shiva. Than appa என்னுடைய ஹஸ்பண்டுக்கு இன்விடேஷன் வைக்காமல் என்னையும் கூப்பிடாம என் ஹஸ்பண்டையும் கூப்பிடாம எங்களை அவமரியாதை பண்ணி யாகம் பண்றாங்களே அப்படின்னு she comes down and she tells her father saying, don't do this, invite Shiva, this yagam will be successful, else I will not let the yagam continue அப்படிங்கிறாங்க. Dakshan out of his arrogance says, you do whatever you want, my yagam will continue. அப்ப Dakshayani, she jumps into the fire, and this is when she got the name Sati. She jumps into the fire. The yagam is it comes to an abrupt end. Shiva is so furious that Dakshayani had to jump into this yagnam. அவருடைய furyல வந்து there is big destruction all over, and finally he calms down. Veerabhadrar and Kali, அந்த சிவனுடைய ஒரு உக்ர ரூபம் வீரபத்ரர், பார்வதியுடைய ஒரு உக்ர ரூபம் காளி. They come and chop all the heads of people who were against Shiva. So that way Dakshan loses his head. Then Dakshan's wife apologizes to Shiva, and Shiva takes the apology and he plants the head of a goat on Dakshan. So ஆட்டு தலை உள்ள ரூபம் வந்து Dakshan யோசிக்காம செஞ்ச ஒரு வேலை தப்பு அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு வந்து இந்த whole event, this whole event of Daksha Yagnam. So இதுக்கப்புறம் தான் வந்து Shivan and Parvati reunite, and Shiva says, Parvati, you are my equal, I am your equal. If I am the right half, you are my left half. If you are the right half, I am the left half. Man and women are equal அப்படிங்கிற அந்த அர்த்தநாதீஸ்வரர் அப்படிங்கிற அந்த ரூபம் வந்து it is described in these chapters. So Daksha Yagnam laid the foundations for Surapadman to take the varam to create all trouble for all the devas who didn't follow protocol but attended his yagnam when the most important person was not invited. இது என்னோட இன்டர்பிரிட்டேஷன் வந்து நம்ம ஃபேமிலியில இருக்கிற எல்டர்ஸ், ஓகே, நம்ம அப்பா அம்மா, நம்ம தாத்தா பாட்டி, அவங்களுக்கு மரியாதை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஒரு அக்கேஷனை கலந்துக்கணும். when people in our family, in our house, elders were not given the respect, we should not take part in those occasions, those events, because the primary thing is the respect for the elders. That's also a learning for our own lives. So this is covered. And Gangai எப்படி சிவன் தலையில வந்தது அப்படிங்கிறதும் வந்து கந்த புராணத்துல இருக்கிற ஒரு கதை. So how Shiva becomes Gangadharan, okay, that is also covered as a story in Kandha Puranam. And Parkadal Kadairadhu, I talked about this in the class. Parkadal Kadairadhukana prequel, what happened, and the Parkadal Kadanja அப்புறம் வந்து விஷம் வந்தது, சிவன் விஷத்தை குடிச்சது, பார்வதி வந்து சிவன் கழுத்தை பிடிச்சது, அப்புறம் பிரதோஷம், அது எல்லாமே வந்து கந்த புராணத்துல வருது. பிரதோஷம்ல வந்து நம்ம விரதம் இருந்தா என்ன மகிமை, covered in Kandha Puranam. Vinayagarudaya pirappu, how Vinayagar was born, covered in Kandha Puranam. Shiva as the column of fire, and how Vishnu and Brahma wanted to find the end points of the column of fire, and how they both failed, and how Vishnu accepted to the column of fire to Shiva that I'm sorry, you're none other than Shiva, I could not find your bottom அப்படின்னு வந்து விஷ்ணு சிவன்ட்ட போய் சொல்றது. Brahma, not realizing that this is Shiva himself, makes a false claim that he saw the top of the fire column. So Shiva tells Brahma that since you lied, no more temples for you ever. So அன்னிலிருந்து பிரம்மாவுக்கு வந்து கோயில் இல்லை. ஸோ அந்த அடிமுடி காணா ஈசன் அந்த கதை வர்றது கந்த புராணம். அண்ட் ஃபைனலி வள்ளியுடைய கல்யாணம். வள்ளி, she from her young age wants to marry Muruga. அப்ப முருகன் ஒரு நாள் வந்து ஒரு ஹண்டர், ஒரு வேடன் ரூபத்துல வந்து வள்ளியிட்ட பேசுறாங்க, வள்ளியை டீஸ் பண்றாரு.
Valli says, no, I will only marry Muruga, go away. So Muruga, who came as a maiden, goes away. He comes back as an old man. He again plays one more trick. In the Vati, he asks Vinayagar for the help. Vinayagar comes there as an elephant, and he scares Valli. Appa Muruga says to Valli, if you marry this old man, that elephant will go away. And Valli reluctantly says, okay, I'll marry you, just make the elephant go away. And then Muruga வந்து இல்லை, இது எல்லாமே என்னோட திருவிளையாடல் அப்படின்னு சொல்லி வள்ளியை கல்யாணம் பண்ணிக்கிறார். Okay, so that's the last chapter of Kandha Puranam. So it's a great story. There are many books written on Kandha Puranam in English and Tamil, very simple to read. So I would suggest you to read it. Yeah. Now we will go to the songs. Any volunteers for this song? It's a good, easy song. Many of you know the song very well. Anyone wants to sing? Okay, let me sing the song. In the interest of time, we won't be doing these line repetitions. Okay, we will sing the songs and we'll move. Okay, let me go back. வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. முந்து தமிழ் மாலை கோடி கோடி சந்தமோடு நீடு பாடி பாடி முஞ்சர் மனை வாசல் தேடி தேடி உழலாதே. முந்தை வினையே வராமல் போக மங்கையர்கள் காதல் தூர தேக முந்தடிமையேனை ஆழத்தானும் உனை மீதே. திந்தி திமி தோதி தீதி தீதி தந்த தன தான 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 செஞ்ச நகு சேகு தாளத்தோடு நடமாடும். செஞ்சிறிய கால் விசால தோகை துங்க அனுகூல பார்வை தீர செம்பொன் மயில் மீதிலேய போது வருவாயே. அந்தன் மறை வேள்வி காவற்கார செந்தமிழ் சொல் பாவின் மாலைக்கார அண்டர் உபகார சேவற்கார முடிமேலே. அஞ்சல் இசைவோர்கள் நீயக்கார குன்றுருவ ஏவும் வேலைக்கார அந்தம் வெகுவான ரூபக்கார எழிலான சிந்துரமின் மேவு போகக்கார விந்தை குரமாது வேளைக்கார செஞ்சொல் அடியார்கள் பாரக்கார எதிரான செஞ்ச மறை மாயு மாயக்கார துங்கரன சூர சூரைக்கார செந்தில் நகர் வாழும் ஆண்மைக்கார பெருமாளே. செஞ்சிறிய கால் விசால தோகை துங்க அனுகூல பார்வை தீர செம்பொன் மயில் மீதிலே எப்போது வருவாயே. Okay, next part Sarana Kamalalati. சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடக சடமூடன் மட்டி பவவினையிலே ஜனித்த தமியன் மிடியால் மயக்கம் உருவேனோ. கருணை புரியாதிருப்பதென குறையிவ்வேளை செப்பு
கயிலை மலை நாதர் பெற்ற குமரோனே கடக புய மீதி ரத்ன மணி அணி பொன்மாலை செற்றை கமழும் மனமார் கடப்பம் அணிவோனே தருணம் இதையா மிகுத்த கனமதுரு நீள் சபுக்கிய சகல செல்வ யோகம் மிக்க பெருவாழ்வு தகைமை சிவ ஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நெய்த்த வடிவேலா அருணத்தள பாத பத்மம் அது நிதமுமே துதிக்க அரிய தமிழ் தானளித்த மயில் வீரா அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழக திரு ஏரகத்தின் முருகோனே தருணம் இதையா மிகுத்த கனமதுரு நீள் சபுக்கிய சகல செல்வ யோகம் மிக்க பெருவாழ்வு தகைமை சிவ ஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நெய்த்த வடிவேலா அழக திரு ஏரகத்தின் முருகோனே முருகோனே. Next, Viral Maran. Any volunteers for this song? I know we had the song only last week, but if you practiced it and you want to sing, please let me know. Okay. விரல் மாறன் ஐந்து மலர் வாழி சிந்த மிகவானில் இந்து வெயில் காய மிதவாடை வந்து தழல் போல ஒன்ற வினை மாதர் தம் தம் வசை கூற குறவானர் குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்ப மயல் தீர குறவானர் குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்ப மயல் தீர குளிர் மாலையின் கண் அணிமாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ மரிமானுகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாளா மலை மாவு சிந்த அலைவேலை அஞ்ச வடிவேல் எறிந்த அதிதீரா அறிவாலறிந்துன் இரு தாழிரைஞ்சும் அடியார் இடைஞ்சல் களைவோனே அறிவாலறிந்துன் இரு தாழிரைஞ்சும் அடியார் இடைஞ்சல் களைவோனே அழகான செம்பொன் மயில் மேலமர்ந்து அலைவாயுகந்த பெருமாளே குளிர் மாலையின் கண் அணிமாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ. Next, Agramamagi. அகரமுமாகி அதிபனுமாகி அதிகமுமாகி அகமாகி அயனனவாகி அரியனவாகி அரண்யனவாகி அவர் மேலாய் இகரமுமாகி எவைகளுமாகி இனிமையுமாகி வருவோனே இரு நிலமீதில் எளியனும் வாழ எனது முன்னோடி வரவேணும் மகபதியாகி மறுவும் வலாரி
மகிழ் களி கூறும் வடிவோனே வனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ் கதிர் காமம் உடையோனே செக்க கனசேகு தக்கு திமி தோதி திமியன ஆடும் மயிலோனே திருமலிவான பழமுதிர் சோலை மலைமிசை மேவும் பெருமாளே இரு நிலமீதில் எழியனும் வாழ எனது முன்னோடி வரவேணும் வரவேணும். Tande anyone name Annapurni wanted to sing, and we'll be finishing a session with this. Go ahead, ma. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. தண்டையணி வெண்டயம் கிண்கிணி சதங்கையும் தன் கழல் சிலம்புடன் கொஞ்சவே. தண்டையணி வெண்டயம் கிண்கிணி சதங்கையும் தன் கழல் சிலம்புடன் கொஞ்சவே. நின் தந்தையினை முன்பறிந்தின்பபுரி கொண்டு நன் சந்தோடமனைந்து நின்றன்பு போல கண்டுர கடம்புடன் சந்தமகுடங்களும் கஞ்சமல செங்கையும் சிந்து வேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர என்றன் முன் சந்தியாவோ. புண்டரிகரண்டமும் கொண்ட பகிரண்டமும் பொங்கியழ வெங்களம் கொண்ட போது பொன்கிரிய நஞ்சிறந்தெங்கிலும் வளர்ந்து முன் புண்டரிக தந்தையும் சிந்தை கூற கொண்ட நடனம் பதம் செந்திலும் என்றன் முன் கொஞ்சி நடனம் கொளும் கந்த வேளே. கொங்கை குரமங்கையின் சந்தமனம் உண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே. கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர என்றன் முன் சந்தியாவோ. கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே. Super, wonderful. Thank you. Yeah, this will bring our sessions to finish. Thank you so much for the opportunity to conduct these sessions, and thanks to all who attended. I enjoyed it. I hope you also enjoyed it. Thank you.